சோத்துல அலுமினியத்தை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 2023 மே மாதம் 16ஆம் தேதி பையிங் ஃபேக்ட்ஸில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டெய்னரில் சோறு போட்டிருப்பாங்க, சுட சுட போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சாப்பாடை எடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். அப்போ அந்த வீடியோ அந்தளவு பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அன்றே கணித்த செய்யதும்பிரான். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயிலில் நிஜமாவே பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிரச்சனை இருக்கான்றதை விட அதில் அலுமினியம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பரையும் அண்ட் இந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னரையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி இதில் அலுமினியம் இருக்கா, அலுமினியம் இருக்குது அப்படின்னா எதனால் அது கையோட பிஞ்சிட்டு வருது, அண்ட் இதை நம்ம உணவுப் பொருட்களோட பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் பிளாஸ்டிக் கவர்லாம் சாம்பார் கட்டி தராங்க, அதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நமக்கு இங்கே அலுமினியமே வந்து மொத்தமாக சோத்தோட பிஞ்சிட்டு வருது அப்படின்றப்போ பிளாஸ்டிக்லாம் ஏமாத்திரம். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்போம், என்னதான் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதோட திக்னஸை பொறுத்து ஸோ அது டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ண தான் செய்யும். அப்படின்றப்போ நம்ம சுட சுட உணவுப் பொருட்களை அந்த பிளாஸ்டிக்கில் போடும்போது அந்த பிளாஸ்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுப் பொருளில் இடம் பெயர தான் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவரை குப்பையில் தூக்கி போடும்போது அதை பெருசாக ரீசைக்கிள் பண்ண முடியாமல் போகுது. அண்ட் அதுக்காக என்ன தான் கவர்மெண்ட்டும் சரி, இல்லை சில ஆர்கனைசேஷன் நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அது என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க தான் செய்யுது. அப்போது மாற வேண்டியது நம்ம தானே தவிர பிளாஸ்டிக் கிடையாது. இந்த விஷயத்துலன்னு மட்டும் கிடையாது, இன்றைக்கி சேஞ்ச் ஆகக்கூடிய டைமில் இண்டஸ்ட்ரீஸும் சரி, இண்டிவிஜுவல்ஸும் சரி, அவங்க அந்த டெக்னாலஜிஸ்க்கு தகுந்தாப்பில் எவால்வ் ஆனால் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். அதில் முக்கியமான ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். போன வருஷம் அமேசான், கூகுள், டெல் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லே ஆஃப்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு சிம்பிளாக வேலை இல்லை, அதனால் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அங்கே நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து மாறி இருக்கு. ஸோ இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸஸ் வந்து ஏஐ ட்ரிவன் எஃபிஷியன்சியை தான் எதிர்பார்க்காங்க. அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த கேண்டிடேட்ஸை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த ஏஐ உலகத்துக்குள்ளே பெட்டராக சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 3 hour ஹேண்ட்ஸ் ஆன் ஏஐ ட்ரைனிங்கை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ட்ரைனிங்கில் என்ன விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி வேலை எப்படி தேடுறது, அண்ட் அந்த வேலையில் சேலரி ஹைக் எப்படி வாங்குறது, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி ஃப்ரேம் பண்றது, ஈவன் உங்க பர்சனல் பிராண்டை எப்படி பில்ட் பண்றது அப்படின்றதோட சேர்த்து 20க்கும் மேற்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த ட்ரைனிங் வந்து யார் வேணாலும் கத்துக்க முடியும். டெக் பேக்ரவுண்டு, நான் டெக் பேக்ரவுண்டு, பிசினஸ் பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட்டர், ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி யார் வேணாலும் இதை கத்துக்கலாம். இந்த ட்ரைனிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 5000 rupeesக்கான போனஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்களோட கெரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான், பட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற 1500 மெம்பர்ஸ்க்கு வந்து இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதெல்லாம் அலுமினியம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீட் டெஸ்ட் வந்து பண்ண போறோம். ஏன்னா அலுமினியத்தோட மெல்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் 660 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. ஸோ அப்படின்றப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 3 விதமான கவரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்று இந்த மாதிரி ஒன்று உள்ளது, அதுக்கு அடுத்தபடியாக கண்டெய்னர், அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர். ஸோ இந்த 3த்துலையும் ஹீட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹீட் அப்ளை பண்ணி செக் பண்ணுறதுக்காக இந்த சால்ட்ரிங் அயனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 டிகிரி செல்சியஸ் கிட்ட ரீச் ஆயிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்ஸில் எல்லாத்துலேயும் 99% வந்து அலுமினியம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது இது மெல்ட் ஆகிறது அந்த மாதிரி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 200 டிகிரி செல்சியஸை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லை. நல்லா மடித்து அதுக்கப்புறமா வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்டு கடத்தப்படுது, சுட ஆரம்பிச்சிருச்சு. அலுமினியம் ஃபாயிலே வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இது தெர்மாமீட்டரில் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வைக்கக்கூடிய ஹீட் வந்துட்டு இங்கே வெளியில் வரைக்கும் வந்து நமக்கு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்போ அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நிஜமாவே 99% அலுமினியம் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணதுலேயே தெரியுது, இன்னும் சுடுது. அடுத்தபடியாக இந்த கண்டெய்னர். ஸோ இது இப்போ ஹீட்டுக்கு ரியாக்ட் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. அண்ட் இதை தட்டி பார்க்கும்போதும் தெரியுது அந்த தகரம் மாதிரியான சவுண்டு தான் கேட்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் அலுமினியம் தான் நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம், டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், டெம்பரேச்சர் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் வச்சுருக்கேன், ஆனாலும் இது எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. அண்ட் டெம்பரேச்சரும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து நிஜமாவே அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படிப்பா சோத்தில் ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேற ஒரு பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வரேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஃபாயில் கவர், இது டெம்பரேச்சருக்கு ரியாக்ட் பண்ணதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். என்ன மெல்ட் ஆயிடுச்சு, ஓட்டையே விழுந்துருச்சு. இது அலுமினியம் பேப்பர் கிடையாது, பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தெரியுது. அலுமினியம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயானோட ஒட்டிட்டு வந்துருச்சு.
நம்ம டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த ஒரு கவர் மட்டும்தான் மெல்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதில் அலுமினியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அலுமினியம் இருக்குது. இதில் அந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலுமினியம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு நம்ம மெல்ட் பண்ணும்போது. இங்கே சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் பிளாஸ்டிக்கோட அலுமினியமும் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு. அடா பாவிகளா, என்னடா புத்தலாட்டாது, அலுமினியத்தோட பிளாஸ்டிக்கை கலப்படம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கவர். அப்போ இந்த டைப் ஆஃப் கவரை வந்து உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடாது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி பயன்படுத்தலாம். நீ என்ன சொல்ற? இது வந்து நான் சொல்லலை, FSSAIயோட இந்தியன் கெசட்டில் சஜஸ்டட் பேக்கிங் மெட்டீரியல்ஸில் இந்த பேப்பரும் சேர்ந்து வருது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய பிஸ்கட்டு சிப்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு உள்பக்கம் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுவும் வந்து அலுமினியம் சேர்ந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தான். சரி, எதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் கண்டெய்னரு இல்லை அலுமினியம் சேர்ந்த இந்த மாதிரி கவரை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த உணவுப் பொருட்கள் பேக் பண்ணப்படுறது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இல்லையா. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை நம்ம சூரிய ஒளியில் வைக்கும் போதோ இல்லை ரொம்ப நாள் நம்ம ஷெல்ஃபில் வைக்கும் போதோ அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து இந்த உணவுப் பொருளுக்கு மைக்ரேட் அடையும். அந்த பிளாஸ்டிக்கோட துகள்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயரும். அப்போது அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்குள்ளேயும் பிளாஸ்டிக் போகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த மாதிரியான பேப்பரை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த பேப்பரோட பேர் VMPET ஃபிலிம் அப்படின்றது, வேக்கம் மெட்டலைஸ்டு பாலிஎத்திலீன் டெராப்தலேட் ஃபிலிம். ஸோ இதில் பிளாஸ்டிக் அண்ட் அலுமினியம் ரெண்டுத்தையும் ஒன்று மேலே இன்னொன்று வச்சு லேமினேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நமக்கு உணவுப் பொருள் படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும். இங்கே உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அலுமினியம் லேயர் வரக்கூடியது. வெளிப்பகுதியில் வந்து அந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து வரும். அப்போ நம்ம உள்ள உணவுப் பொருளை வைக்கும்போது உள்ள அலுமினியம் லேயர் தான் அந்த உணவுப் பொருளோட கான்டாக்டில் இருக்குது அப்படின்றதுனால எந்த விதமான பிளாஸ்டிக்கும் வந்து உணவுப் பொருளுக்கு இடம் பெயராது. ஸோ ஒரு பொருளை அதிக நாள் பேக் பண்ணி வைக்கணும், ஸ்டோரேஜில் வைக்கணும், சூரிய ஒளியில் வைக்கணும், அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கவரை யூஸ் பண்ணுவாங்க. அட என்னப்பா இவ்வளவு அட்வான்டேஜ் இந்த கவரில் இருக்குது அண்ட் கவர்மெண்ட்டே வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னா எதுக்காக எங்களுக்கு மட்டும் அந்த அலுமினியம் சாப்பிடும்போது பிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இதோட குவாலிட்டி. இந்த பிளாஸ்டிக்கில் அந்த அலுமினியம் லேயரை வச்சு லேமினேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அலுமினியத்தோட திக்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட குவாலிட்டியும் இருக்கும். திக்னஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அது ஒரு பெட்டரான கவராக இருக்கும். திக்னஸ் கம்மியாக கம்மியாக ஒரு மோசமான கவராக மாறிட்டு வரும். சரி, இதில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் லேயர் வந்து எவ்வளவு திக்காக இருக்கணும், அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா. இவ்வளவு திக்காக இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரெகுலேஷனை வந்து நம்ம FSSAI கிட்ட கேட்டோம். வழக்கம் போல் FSSAI வந்து நீ இந்தியன் ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இது வந்து நான் FSSAI குறை சொல்லலை. அவங்க வந்து டேரெக்டாக எதுவும் பேராமீட்டர் செட் பண்ணல, அவங்க இந்தியன் ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்தியன் ஸ்டாண்டர்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தோம். IS 8970 2019 ரீஅஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. வேலிடான ஒரு ஸ்டாண்டர்டு தான். அலுமினியம் ஃபாயில் லேமினேட் ஃபார் பேக்கேஜிங் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது ஸ்டாண்டர்டோட நேம். ஸோ இதில் அந்த அலுமினியம் ஃபாயிலோட திக்னஸ் வந்து 0.006 மில்லிமீட்டர்லேருந்து 0.15 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இது வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கு கீழே அதோட கெமிக்கல் கம்போசிஷன் கிரேட்ஸ் அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதில் எக்ஸாக்டாக இவ்வளோ திக்னஸில் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பர்ச்சேசர் தான். அதாவது அந்த அலுமினியம் ஃபாயில் அந்த லேமினேட்டட் ஷீட்டை வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வாங்கணும். எங்களுக்கு இவ்வளோ திக்னஸில் வேணும், இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இங்கே எக்ஸாக்டான லிமிட் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கணும், இல்லை இந்த டெம்பரேச்சருக்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் பேராமீட்டர் வந்து இங்கே குறிப்பிடப்படவில்லை. அப்போது இந்த லேமினேட்டட் ஷீட் வந்து உங்களுக்கு 0.006 mm திக்னஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அந்த திக்னஸை முடிவு பண்ணுறது அந்த ப்ராடக்டை வாங்குறவங்க தான். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா நான் கடையில் போய்ட்டு காஸ்ட்லியானதெல்லாம் வேணாம், சும்மா பார்க்குறதுக்கு அலுமினியம் ஃபாயில் மாதிரி தெரியணும் அப்படின்னா 0.006 mmக்கும் கீழே இருக்கக்கூடிய கவரையே வந்து நான் வாங்கிட்டு வந்து என்னால் பண்ண முடியும். இல்லை நான் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல திக்கான கவராக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வேணால் இந்த எம்எம்மை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அந்த அலுமினியத்தோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த கவரோட விலையும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த லேமினேட்டட் ஷீட்டு எந்த அளவு திக்னஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை இந்தியன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க. FSSAI இதை பேக்கிங்காக சஜஷனும் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன பொருளுக்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்ரலான ஃபுட் ஐட்டம்ஸ், பால், ஆயிலு, ஜூஸு, பெவரேஜஸ்ஸு, பட்டரு, அந்த மாதிரி ஜென்ரலான நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய பேக் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தான்
இந்த மாதிரியான பேக்கேஜஸை சஜஸ்ட் பண்ணுறாங்களே தவிர எங்கேயுமே சூடான உணவுப் பொருட்களுக்கு அவங்க அந்த மாதிரியான லேமினேட்டட் ஷீட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இல்ல மாப்ள, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதில் சுட சுட பிரியாணியை போட்டு கட்டுறது, சாம்பாரை ஊற்றி கட்டுறது, சுடுசோரை போட்டு கட்டுறது, இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளை போட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாலும் அது ஆப்வியஸாக ரியாக்ட் பண்ண தான் செய்யும். அட என்னப்பா உள்ளே இருக்கக்கூடிய அலுமினியம் தான் 660 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குமே, சூடாக ஊற்றக்கூடிய பொருள் என்ன அதிகபட்சமாக 100-120 டிகிரி செல்சியஸ் போகுமா, ஸோ அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலுமினியம் ரியாக்ட் பண்ணாது. அந்த அலுமினியம் அந்த சூட்டை அப்படியே பின்பக்கம் கடத்தும். பின்பக்கம் பிளாஸ்டிக் இருக்குது, ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக் ரியாக்ட் பண்ணும். அந்த லேமினேஷன் பாண்டிங் இருக்குது இல்லையா, அந்த பாண்டிங் உடையும் போது அலுமினியம் ஆட்டோமேட்டிக்காக உணவுப் பொருளுக்குள்ளே வரும். ஸோ பிளாஸ்டிக் சோத்தில் வரக்கூடாதுன்னு நீங்கள் அலுமினியத்தை போட்டிங்க, இப்போ அந்த அலுமினியமும் சோத்துக்குள்ளே வரும், அந்த அலுமினியத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் சேர்ந்து சோத்துக்குள்ளே வரும். அதுதான் நான் முன்னாடி ஒரு ஹோட்டலில் வாங்கின சாப்பாட்லையும் நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் எனக்குன்னே வருவீங்களாடா. இது வந்து அலுமினியம். இது வந்து நான் நல்ல குவாலிட்டியில் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஃபுல்லாகவே அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரியான லேமினேட்டட் ஷீட்ஸ்லையும் வந்து திக்கான பேப்பர் ஷீட்டில் வந்து அலுமினியம் வந்து மேலே கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஷீட்ஸும் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அண்ட் பேப்பர் ஷீட்டில் அலுமினியத்தை அவங்க கோட் பண்ணுறதில்ல, பேப்பர் ஷீட்டுக்கு மேலே இந்த லேமினேட்டட் ஷீட்டை வந்து கோட் பண்ணுறாங்க. இதுலேயே ஆல்ரெடி அலுமினியம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அதை மறுபடியும் இதில் லேமினேட் பண்ணிங்கன்னா அதில் என்னத்த அலுமினியம் இருக்க போகுது. அதனால தான் நீங்கள் சூடாக சோறு போடும்போது நமக்கு அங்கே பிஞ்சிட்டு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஈஸியாக பிஞ்சிட்டு வந்துடும். அப்போ சூடான உணவுப் பொருட்களை எதிலப்பா கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கையான வழிகள் தான். நீங்கள் வாழை இலையை பயன்படுத்தலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இயற்கையான வழிகளை பயன்படுத்தலாம். அப்படி செயற்கையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 100% அலுமினியம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அலுமினியம் கண்டெய்னர்ஸை வந்து பயன்படுத்தலாம். இல்லை இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸை பயன்படுத்தலாம். சிலர் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் சுட சுட நீங்கள் போடுறதுக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அது உணவுப் பொருளோட கான்டாக்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, சூடு இல்லாத வரைக்கும். அதையும் நீங்கள் சூடு பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் ரியாக்ட் பண்ண தான் செய்யும். அண்ட் இந்த கண்டெய்னருக்கு ஒரு மூடி வருது இல்லையா, இது வந்து அட்டையில் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டையில் ஒரு அலுமினியம் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அட்டை தானே, ஒன்றும் ஆகாது. அண்டு நல்லா பசை போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ சூடுபட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் இதில் அந்த அலுமினியம் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஷீட் வந்து பியூர்லி பிளாஸ்டிக். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அலுமினியம் கிடையாது, பிளாஸ்டிக்கு. இதை லைட்டாக இழுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஸோ பிளாஸ்டிக் பேப்பரில் தான் இந்த அலுமினியம் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த அலுமினியம் கோட்டிங் கொடுக்கறது அப்படின்றது அப்படியே இந்த மாதிரியான ஒரு அலுமினியம் ஷீட்டை மேலே வச்சு அது மேலே வந்து அந்த லேமினேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த அலுமினியம் கோட்டிங் அப்படின்றது இந்த பாலித்தீன் பேப்பரில் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, அது அலுமினியம் பெயிண்ட்டை வந்து அடிப்பாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரஷ்ஷோட ட்ரேசஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த அலுமினியம் கோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சோ கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த இடையில வந்து கேப் விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அலுமினியம் கோட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான லேமினேட்டட் ஷீட்ஸில் உணவை பேக் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா அதை கவர்மெண்ட்டே வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் அதில் சூடான உணவு போடுறீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் கடையில் போய் சூடாக உணவுப் பொருட்களை வாங்கும்போது கவனமாக இருங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.